Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு டைப் கொழுக்கட்டை பண்ண போறோம். கொழுக்கட்டையில வந்து நிறைய டைப் வெரைட்டி கொழுக்கட்டை இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் வெல்ல பூரண கொழுக்கட்டை ரெண்டு டைப் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இடியாப்ப மாவு, வீட்லேயே அரைச்ச மாவு. நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும் தனியாகவே, அது வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து கழுவி இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவை 2-3 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மோல்டு இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், எல்லா கடையிலுமே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அது கையிலையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கப் கொழுக்கட்டை மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைறதுக்காக அந்த மாவு எடுத்த 1 கப்லேயே 1 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவில் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு கரண்டியை வச்சு கலரி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/2 கப் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மாவுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். இந்த மாதிரி ஏதாவது உட்டன் கரண்டி வச்சு ஏதாவது கிண்டிக்கோங்க. இப்போ கிண்டியாச்சு. இதை ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஆறிடவும் கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு வேணும் சூடு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எள்ளு கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எள்ளு எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். தண்ணி வடித்து அதை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு பேனில். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் சூடாகி. இப்போ எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. அது கூடவே 4 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் தேங்காய் அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் இது கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேங்காய் வந்து ரொம்ப கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக இந்த ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் நம்ம இன்னொரு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் வெள்ளை கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங்கை இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் வெல்லம் சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம். வெல்லம் வந்து கட்டிங்காக இல்லாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி.
இப்போ எள்ளு கொழுக்கட்டைக்காக எள்ளும் தேங்காயும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப பவுடராக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த எள்ளும் தேங்காவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பசஞ்சிக்கலாம். மாவை மூடியே வச்சு செய்யுங்க. திறந்துருந்தால் மாவு காஞ்சிடும், அப்புறம் கொழுக்கட்டை வராது சரியா. கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போ நல்லா இந்தளவுக்கு பசஞ்சு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் தடவிருக்கேன். இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் படுற மாதிரியே தடவுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம். சும்மா இது பண்ணிக்கிட்டா போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விரலில் நெய் தடவிட்டு இப்படி விரலை உள்ளே விட்டு ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக ஹோல் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அது வெளில வந்துடும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துடலாம். சைட்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கும், அதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து தேங்காய் வெல்லம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து கொஞ்சோண்டு இதில் சேர்க்குறேன். நிறைய வச்சிடக்கூடாது, அப்புறம் எல்லாம் கொழுக்கட்டை வெளில வந்துடும் மாவெல்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மோல்டு இல்லாதவங்க, இந்த அச்சு இல்லாதவங்க வந்து கையில் கூட பண்ணலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாவை. நடுவில் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வெல்லம் போட்டு வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்டஃபிங், அதை எடுத்து கொஞ்சோண்டு உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பால் மாதிரியே செஞ்சுக்கலாம் உருண்டையா. இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு டைப் செய்யலாம். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் கூட அதில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காவும் வெல்லமும் வச்சுருந்தோம்ல, அதை வந்து சென்டரில் எப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங்லாம் வெளியே வராது. இப்போ வாங்க எள்ளு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கும் இதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன்.
இப்போ இதை வந்து மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு விரலை விட்டு நல்லா அதே மாதிரி ஈவன் ஆக்கி இந்த எள்ளு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, எள்ளு வெல்லம் தேங்காய்லாம் போட்டு அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட எள்ளு கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேக வைக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பிளேட்ஸ்லலாம் கொஞ்சம் நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது, கொழுக்கட்டை வேகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சு எடுத்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கல் மாதிரி. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கொழுக்கட்டைலாம் சூப்பராக வந்திருக்கு. வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டைலாம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உள்ள ஸ்டஃபிங். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.